வணக்கம். ஸோ இன்றைய கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 6ல தமிழ்நாடு ஹிஸ்டரியில நம்ம பார்க்க போற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6th டேம் 1ல பண்டைய நகரங்கள் ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயும். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்க போறது என்ன அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்ஸ். ஓகேவா? ஸ்கூல் புக்கை தான் நான் ஃபர்ஸ்ட் தெளிவா முடிக்க போறேன். இந்த பாடத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு 19 பாடங்கள் வந்து முதல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில கேட்கக்கூடியது ஒரு 19 பாடங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 19 பாடங்களையும் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட ஓவராலா ஒரு நோட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நடத்திடுறேன். ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் நடத்துறேன். ஓகேவா? ஸோ அதில் A to Z எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாடம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டுக்கோங்க. ஸோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நோட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா 19 பாடத்தையும் ஒரே நாள் ரிவிஷன் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா? அப்போ நோட்டு போட்டு ஒரு நோட்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா ஈஸியாக 19 பாடத்தை ஒரு 2 மணி நேரத்தில் கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த நோட்ஸ் வந்து எப்படி எழுதணுன்றத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணீங்கன்னா, நோட்ஸ்னா ஒரு 10 பேஜ் 15 பேஜ் எழுதக்கூடாது. புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதக்கூடாது. ஒரு பாடங்கிறது மேக்ஸிமம் 2 பக்கம் அல்லது 3 பக்கம் தான் இருக்கணும். அந்த அளவுக்குலாம் ஷார்ட்டா நம்ம எழுதி வச்சுக்கணும். அதை பார்த்தா அதோட மொத்த ஓவரையும் நம்ம மைண்டுக்குள்ள வரவா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எழுதி வச்சு தரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பேஜ் 4 பேஜுக்குள்ள தான் வரணும் ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பேப்பர் அப்படி கையில் எடுத்தாலே தூக்கி போட்டு போயிடணும் அந்த பாடத்தை. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாடம் ஹிஸ்டரியில வந்து ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th டேம் 1 புக்ல சோசியல் சயின்ஸ்ல 4வது பாடமா இருக்கிறது இந்த ஆன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷும் வரும் தமிழும் வரும். ஓகேவா? ஸோ தமிழ்ல படிக்கிறவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்சிமம் இந்த இதுல வந்து தமிழ் தான் அதிகமா வரும். ஏன்னா தமிழ் புக்லயே நிறைய விஷயங்கள் கவர் ஆகும். ஆனால் தமிழ் தான் அதிகமா வரும். இதுக்கு மட்டும் தமிழ்ல கொஞ்சம் ஈடுபாடோட என்ன பண்ணிக்கோங்கன்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராலா ஒரு 10 நிமிஷம் இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம், என்ன கத்துக்கிற போறோம் அப்படின்றத நான் என்ன பண்ணிடுறேன்னா தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் உள்ள போறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடத்துல ஒரு 3 நகரத்தை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பூம்புகார். ஓகேவா? ஸோ புகார் நகரம் அல்லது காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நகரம் தான் பூம்புகார். ரெண்டாவதா நம்ம பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை அப்படிங்கிறது ஒரு பண்டைய கால நகரம். ஓகேவா? ஸோ அதனால மதுரையை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா கல்விக்கு சிறந்த காஞ்சி நகரத்தை பத்தி. காஞ்சினா பட்டுன்றதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா காஞ்சிங்கிறது கல்விக்கு ஒரு சிறந்த நகரமா இருந்த ஒரு இடம். ஸோ காஞ்சி நகரத்தை பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டீட்டெயிலிங்கா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த 3 நகரத்தை பத்தி இந்த பாடங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். அது மூலமா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் சமுதாய வரலாறுன்ற ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, இந்த 3 நகரத்தை வச்சு தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த 3 நகரங்கள் மூலமா சில இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். நிறைய கொஸ்டின்ஸும் இதுல இருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம 6th ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்ல ஒவ்வொரு பாடம் இருக்கு. அது முடிச்சுட்டு அப்படியே 9th ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறதா என்னன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார். ஸோ பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த மூணுமே மொகஞ்சதாரா ஹரப்பான்ற ஒரு நாகரிகம் இருந்த மாதிரி ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்டைய நாகரிகம் இருக்கு அப்படின்னா இந்த 3 நகரத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. பூம்புகார், மதுரை அண்டு காஞ்சி. ஓகேவா?
ஸோ இந்த 3 நகரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இது போக நிறைய இருக்கு. கொர்க்கை இருக்கு, உறையூர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நகரங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிக்கா பார்க்க போறது இந்த 3 தான். பூம்புகார், மதுரை, அண்டு காஞ்சி. ஓகேவா? இந்த 3 நகரத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 6th ஸ்டாண்டர்ட்ல டேம் 1 புக்ல சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் இது. ஓகே, ஸோ இதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், ஷார்ட்கட் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, A to Z நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கற்றலை நோக்கங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ஒண்ணும் இல்லை, கற்றலை நோக்கம் அப்படிங்கிறது இந்த பாடத்துல இப்ப நான் சொன்னேன்ல, பூம்புகார் அப்படின்னா புகார் நகரத்துல சோழர்களோட தலைநகரமா இருந்தது, துறைமுக நகரமா இருந்ததுதான் பூம்புகார். ஓகேவா? ஸோ அதுல யார் கரிகால சோழன் இருந்தாரு. ஸோ துறைமுகம் அப்படின்னாலே வணிகம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு அப்படின்றது ஏற்றுமதி இறக்குமதி நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப ரோமானியர்கள் இங்க வர்றாங்க, கிரேக்க ரோமானியர்கள்லாம் இங்க வர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை இங்க கொடுத்து நம்ம பொருட்களை அங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு போறாங்க. அப்ப பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். ஓகேவா? ஸோ அப்ப அது மூலமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த துறைமுகத்துல அவங்க தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகுது. அப்ப அந்த சூழ்நிலைக்காண்டி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அங்க ஒரு குடியிருப்பு, அயல்நாட்டை ஒரு குடியிருப்புன்னு சொல்லி, ரோமானிய குடியிருப்புன்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. உருவாக்கி அங்க ஒரு இறக்குமதி பண்றதுக்கு, லோடை ஏத்துறதுக்கு ஸோ ரொம்ப டைம் ஆகிற காலகட்டத்தில் அங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் கூட பேசி பழகுறாங்க. அப்ப பண்டங்கள் மாற்றம் அடைஞ்சதையும் தாண்டி மொழியும் கலாச்சாரமும் என்ன இருக்கு, மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி என்ன பண்றாங்க பூம்புகார்ல சொல்ல வராங்க. அப்ப பூம்புகாரோட சிறப்பு அப்படின்றது கரிகால சோழன் இருக்காரு. அப்ப அந்த கரிகால சோழனை பத்தியும் பூம்புகார் நகரத்தை பத்தியும் சொல்லக்கூடிய நூல், எந்த நூல் மூலமா நம்ம பூம்புகார் இப்படிதான் இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 நூல் இருக்கு. ஓகேவா? பட்டினப்பாலை, அதாவது 10 பாட்டுல பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல் மூலமாகவும், 2வது பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேவா? ஸோ அதுல புகார் காண்டம்னு ஒரு காண்டமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 நூல்கள் மூலமா நம்ம பூம்புகார் நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மதுரை. அப்ப மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்தது மதுரை. கடைச்சங்க காலத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க, இந்த கடைச்சங்க காலத்து புலவர்களை ஆதரிச்சவர் யாரு, கடைச்சங்க காலத்தை நிறுவனது யாரு. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மதுரை ஆண்டவர்கள்லாம் யார் யாரு, மதுரைக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி நடந்துச்சு, யாரெல்லாம் மதுரையை பத்தி பேசியிருக்கா. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் மதுரையை பத்தி நம்ம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். 3வது பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி. ஓகேவா? ஸோ காஞ்சிங்கிறது அந்த காலத்துல ஒரு கல்வியோட மையமாக இருந்த இடம் தான் காஞ்சி. ஓகேவா? நிறைய சமண மாணவர்களுக்கு சமண பள்ளியும், புத்த மாணவர்களுக்கு புத்த விகாரங்களும், இந்து மாணவர்கள் எல்லாமே படிச்சிருக்காங்க. ஓகே, காஞ்சியில படிச்சிருக்காங்க. ஸோ காஞ்சியை பத்தி ஒரு 3 பேர் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் சொல்லியிருப்பாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று திருநாவுக்கரசர், என்னோட பேர் திருநாவுக்கரசர் தான். ஓகேவா? திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சி என்று யுவான் சுவாங், நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்ச யுவான் சுவாங், சீன பையன் யுவான் சாங் சொல்லியிருப்பாரு. அப்ப காஞ்சிபுரம் எதுக்கெல்லாம் ஃபேமஸ், ஏரிகள் நிறைய கட்டினாங்க, அதனால ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அப்ப அந்த காஞ்சி மணிமேகலை கடைசி காலம் எங்க வாழ்ந்தாங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வாழ்ந்தாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்டா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, குரூப் 1 லெவல்ல கூட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுதான் கற்றை நோக்கம் நம்ம ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஏரியா. ஓகே, ஸோ உள்ள போயிடலாம். ஸோ இந்த ஆசிரியர் குழந்தைகள்லாம் கொஞ்சம் உரையாடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தொடக்க காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே Mesopotamian civilization is the earliest civilization in the world. ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம்னு சொல்றாங்க. ஆமா, எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 6500. ஓகேவா? ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான்
இந்த மெசபடோமியா நாகரிகம். ஓகேவா? ஸோ இது தெளிவா பாக்ஸ்ல இருக்குன்றதுனால தெளிவா இதை நம்ம படிச்சாகணும். குரூப் 4க்கு டைரக்டா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்ன நாகரிகம்னு கேட்டா மெசபடோமியா நாகரிகம், அடுத்து எகிப்து நாகரிகம், அடுத்து வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் வரும், சீன நாகரிகம் வரும். ஒரு 4 நாகரிகம் தொடர்ந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ அதுல மெசபடோமியா தான் முதல்ல தொன்மையானது. 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் அந்த மெசபடோமியா நாகரிகம். ஓகேவா? ஓகே, பூம்புகார் பாருங்க. பூம்புகார் இங்க இருக்கு, அரிக்கமேடு, அப்படியே வந்து அழகன்குளம் தோண்டி. இதெல்லாம் என்னன்னா அகழ்வாராய்ச்சி நடந்த இடம். ஆன்சியன் சிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த இருக்கா கீழடி. இப்ப அகழ்வாராய்ச்சி நடந்து இது பண்டைய காலம்னு சொல்லியிருக்காங்க. மதுரையை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். ஸோ கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கொடுமணல். பதிற்றுப்பத்துன்ற நூல், சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய பதிற்றுப்பத்துன்ற நூல் இந்த கொடுமணலை பத்தி சொல்லும். ஓகே, டீட்டெயிலா பார்ப்போம். அதெல்லாம் பின்னாடி அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உறையூர், சோழர்களின் முதல் தலைநகரம் என்னன்னா உறையூர் தான். உறையூரை தலைநகரா வச்சுதான் முற்கால சோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. அந்த உறையூருக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு, பூம்புகார் வந்துச்சு முற்காலத்திலேயே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அகழ்வாராய்ச்சி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்க இடம். ஸோ இதுதான் ஆன்சியன் சிட்டிஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆன்சியன் போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொர்க்கை. கொர்க்கை எங்க, பாண்டிய நாட்டோட துறைமுகம் தான் என்னது, கொர்க்கை. காயல்பட்டினம், காயல்பட்டினமும் பாண்டிய நாட்டோட துறைமுகம் தான். காயல்பட்டினத்துக்கு தான் மார்க்கோ போலோ வந்திருப்பார், நம்ம சொல்லியிருப்போம், பேசியிருப்போம் நிறைய. தொண்டி, தொண்டி யாரோட துறைமுகமா இருந்துச்சு, சேரர்களின் துறைமுகம் தொண்டின்னு சொல்றோம். ஓகேவா? அழகன்குளம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அழகன்குளம் எங்க இருக்கு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அழகன்குளம் எங்க, ஏன்னா அதுல ஆராய்ச்சி நடக்கக்கூடிய இடம், கல்வெட்டு நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் அழகன்குளம். அழகன்குளம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா? பூம்புகார், அரிக்கமேடு, அம்மாமலை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆன்சியன் சிட்டிஸ் அண்ட் ஆன்சியன் போர்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது 3 தான். அது என்னன்றதை பாருங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூம்புகார். ஓகேவா? ஸோ பூம்புகார் அப்படின்னா நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது யார் வரும்னா ஃபர்ஸ்ட் சோழர்கள் ஞாபகம் வரும். சோழர்களின் துறைமுக நகரம் பூம்புகார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா கரிகால சோழன் ஞாபகம் வரணும். யாரு, கரிகால சோழன். கரிகால சோழன் தான் பூம்புகார்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, பூம்புகாரை எப்படிலாம் அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புகார் என்று அழைப்பாங்க, அப்படி இல்லைன்னா காவேரி பூம்பட்டினம் என்று அழைப்பாங்க. ஸோ அந்த வரிகள் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. புகார், காவேரி பூம்பட்டினம் இருக்கு. சங்ககால அரசின் துறைமுகம் தான் பூம்புகார். சங்ககால அரசரோட, சோழ அரசோட துறைமுகம் பூம்புகார். சீரும் சிறப்புமா என்ன நடைபெற்றுச்சு அப்படின்னா வணிகம் நடைபெற்றுச்சு. நான் அதுதான் இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த வணிகத்தை குறித்து கூறக்கூடிய நூல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகே, இந்த பட்டினப்பாலைன்றது என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பட்டினப்பாலைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல, ஓகேவா, சங்கம் அப்படின்னாலே என்னன்னா 3 சங்கம். அதுதான் சங்க காலம்னு நிறைய சொல்றோம். என்னன்னா முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இப்படி 3 சங்கங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல கடைச்சங்கத்துல எழுதப்பட்டது, கடைசி சங்கத்துல எழுதப்பட்டதுதான் 8 தொகை 10 பாட்டு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் தான் என்ன அப்படின்னா சங்ககால நூல்கள். 8 தொகை 10 பாட்டு. அதுல 10 பாட்டுல வரக்கூடியதான் இந்த என்னன்னா பட்டினப்பாலை. 10 பாட்டுல வர்றதான் என்னது, பட்டினப்பாலை. அந்த பட்டினப்பாலையை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாலை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ அவர் வந்து யாரை வந்து பெருமையா எழுதியிருப்பார் அப்படின்னா பூம்புகாரோட நகரத்தோட வணிக சிறப்பை பத்தியும், அதே மாதிரி கரிகால சோழ வளவனை பத்தியும், கரிகால சோழனோட இளமையை பத்தியும் வீரத்தை பத்தியும் பட்டினப்பாலையில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பட்டினப்பாலை ஒன்று சொல்லுது. ரெண்டாவது இரட்டை காப்பியமான சிலப்பதிகார மணிமேகலை. அப்ப டோட்டலா ஒரு 3 நூல் தான் பூம்புகாரை பத்தி சொல்லுது. அப்படி ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்டா ஒரு கொஸ்டின் வருது, பூம்புகாரின் சிறப்பை கூறக்கூடிய நூல்
பூம்புகாரின் சிறப்பை கூறக்கூடிய நூல் புறநானூறுன்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா அப்படின்னா தவறு. ஏன்னா அந்த 3 நூல் தான் பேசும். ஓகேவா? அப்ப எதை பத்தி எந்தெந்த நூல் தான் பேசுதுன்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. அப்ப பூம்புகாரோட சிறப்பை பத்தி பேசக்கூடிய நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். சிறப்பா பேசுனா சிலப்பதிகாரம், அவ்வளவுதான். சிறப்பா பேசுனா சிலப்பதிகாரம். ஈஸியா ஷார்ட்கட் நான் வச்சுக்கோ. சிறப்பு சிலப்பதிகாரம், சிறப்பு சிலப்பதிகாரம், முடிஞ்சு. பூம்புகார்ல பூம்புகார் துறைமுகம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறோம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேரோட கதை தான் அது. ஓகேவா? கோவலன், கண்ணகி, மாதவி அப்படின்னு ஒரு 3 பேரோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த சிலப்பதிகாரம். ஓகேவா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளங்கோ வடிகள். ஓகேவா? இளங்கோ வடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பாரு. எப்ப அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. எப்ப? கிபி 2nd. ஓகேவா? கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர். அப்ப சேர மரபை சேர்ந்தவருக்கு என்ன ரீசன்னா சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் உடன் பிறந்தவர்கள். சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு அவர் எந்த காதையில சொல்லுவாருன்னா சிலப்பதிகாரத்துல கடைசி காதையான 30வது காதையில என்ன பண்ணுவாரு, அதை பத்தி டீட்டெயில் கொடுப்பாரு. நான் சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் நானு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலிங் கொடுப்பாரு. அது மூலமா தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சேர மரபை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்ப இதுல பூம்புகார்ல வாழ்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர். கரெக்டா? கண்ணகி, கோவலன். இவங்க 2 பேருமே பூம்புகார்ல தான் வாழ்ந்தாங்க. ஸோ அதனாலதான் சிலப்பதிகாரம் பூம்புகாரை பத்தி அதிகமா பேசும். அப்ப பூம்புகாரை பத்தி பேசக்கூடிய காண்டங்கள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் உடையது. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டம்? 3 காண்டங்கள் உடையது. அதுல புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 காண்டங்கள் இருக்கு. ஓகேவா? புகார் காண்டம் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10 காதைகளை உடையதுன்னு சொல்லுவாங்க. புகார் காண்டம் எத்தனை காதைகளை உடையது? 10 காதைகளை உடையது. மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது. வஞ்சி காண்டம் 7 காதைகளை உடையது. சேர, சோழ, பாண்டிய 3 பேரை பத்தியும் பேசக்கூடியதான் இந்த சிலப்பதிகாரம். சேர, சோழ, பாண்டிய இந்த 3 பேரை பத்தி பேசக்கூடியதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். அப்ப புகார் அப்படிங்கிறது 10 காதைகளை உடையது. மங்கள வாழ்த்துல ஆரம்பிச்சு நாடுகான் காதை அப்படின்ற காதையில முடியக்கூடியதான் இந்த புகார் காண்டம். அப்ப அதுல கண்ணகி, கோவலன் இவங்க 2 பேரை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஓகே, கண்ணகியோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மா நாயகன் சொல்லுவாங்க. மா நாயகன் தான் யாரு அப்படின்னா கண்ணகியோட அப்பா பேர். ஒண்ணு இல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா மறக்காது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். பொண்ணோட அப்பாவை இந்த மாப்பிள்ளை கிண்டல் பண்றது எப்படின்னா அந்த நாய் வருது, நாய் நாய் அப்படின்ற வார்த்தைகளை கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ அதான் மா நாயகன். அப்ப பொண்ணோட அப்பா, கண்ணகியோட அப்பா பேரு மா நாயகன். ஓகேவா? அப்ப மா நாயகன்னா என்ன மீனிங்? மா நாயகன் என்றால் என்னன்னா பெருங்கடல் வணிகன். பெருங்கடலுக்கே வணிகன்னா மா நாயகன். ஓகேவா? மா நாயகன்னா பெருங்கடலுக்கு வணிகன் தான் மாநாயகன். கண்ணகியோட அப்பா பேர் முடிஞ்சிச்சு. கோவலனோட அப்பா பேர் என்னன்னா மாசாத்துவான். மாசாத்துவான் தான் யாருன்னா கோவலனோட அப்பா பேரு. அதுக்கு என்னன்னா பெருவணிகன். அதுக்கு என்ன? பெருவணிகன். அது பெருங்கடல் வணிகன், பெருவணிகன். பெருங்கடல் வணிகன் யாரு? மாநாயகன். பெருவணிகன் யாரு? மாசாத்துவான். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? கோவலனோட அப்பா பேரு மாசாத்துவான். முடிஞ்சிருச்சா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பெருவணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் 2 பேரும் நிறைஞ்சிருந்தாங்க. எங்க அப்படின்னா பூம்புகார்ல அப்படின்றத பத்தி தான் இதுல தெளிவா
சொல்றாங்க. இதுதான் பூம்புகார் சிட்டி அப்ப இருந்த இடம். ஓகேவா? ஸோ பூம்புகார் போர்ட்ல அப்ப பூம்புகாருக்கு வணிகம் செஞ்சு வந்தவங்க எல்லாம் யாரு? கிரேக்கர்கள், ரோமானியர்கள். இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா வணிகம் செய்ய வர்றாங்க. தொடர் வணிகம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உருவாகுது. அப்ப அங்க தங்கியிருக்கப்ப வந்து என்னன்னா அவங்க மக்கள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மொழியும் மாறுது. ஓகேவா? மொழியும் மாறுது. அதே மாதிரி கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது. ஸோ அதான் இந்த இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இங்கு வெளிநாட்டு ஒரு குடியிருப்புகளும் தோன்றின. எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன. கப்பலில் இருந்து சரக்கை இறக்கி வைக்க ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களிடம் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாச்சு. பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கற்றிருந்தார். இதனால் பண்ட மாற்றங்களோடு என்ன நடந்துச்சான்? மொழி மாற்றமும் ஏற்பட்டுச்சு அப்படின்றதும் சொல்ல வரேன். இதுதான் நான் சொன்னேன் கதையா. ஓகே ஓகே. அடுத்து பூம்புகாரா நம்ம பார்க்கக்கூடிய 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட். பூம்புகார்ல வந்து நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்பட்டுச்சு. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினர். அதுக்குதான் என்ன சொல்லணும், பட்டினப்பாலை வந்து இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. எங்க எழுதுறதுனே தெரியல. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறக்கூடிய நூல் என்ன நூல் அப்படின்னா பட்டினைப்பாலை. பட்டினப்பாலை அப்ப எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பூம்புகாரை பத்தி சொல்லுது. கொள்வதும் மிகை கொள்ளாது, அதாவது நான் வாங்குறதுலயும் அதிகமா வாங்க மாட்டேன், கொடுக்கறதுலயும் குறையா கொடுக்க மாட்டேன், கரெக்டா நடுநிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லி பூம்புகாரை பத்தி பட்டினப்பாலை நூல் வந்து சொல்லும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லும், நடுவு நின்றோர் நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லும். இங்க எழுதுறேன். நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லி நடுவு நிலைமையை பத்தி பட்டினப்பாலை நூலை பத்தி சொல்லும். பட்டினப்பாலை வந்து சொல்லும் பூம்புகார்னா நடுவு நிலைமை அப்படின்றது மிகவும் போற்றப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வார்த்தைகளும். அப்ப பட்டினப்பாலையில இதோட நேர்மையும் நியாயத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நடுவு நின்ற நன்னஞ்சினார் அப்படின்னு சொல்லியும் சொல்லுது. அதான் சொல்றேன், கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினார்கள் என்று பட்டினைப்பாலை நூல் என்ன பண்ணுது சொல்லுது. ஓகேவா? இப்போ பட்டினப்பாலைங்கிறது 2 விஷயத்த சொல்லும். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்றதும் பட்டினப்பாலை தான். நடுவு நின்ற நன்னஞ்சினார் அப்படின்ற வார்த்தைகளும் பட்டினைப்பாலை நூல்ல பூம்புகாரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். ஓகே, அப்ப இது பார்த்துட்டோம். அப்ப பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கடியலூர் உருத்திரன் கண்ணனார். ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்களேன். பட்டினா என்ன? நாய். நாய் என்ன பண்ணும்? கடிக்கும். முடிஞ்சிருச்சு. பட்டினா என்ன? நாய். நாய் என்ன பண்ணும்? கடிக்கும். கடியலூர் உருத்திரன் கண்ணனார். முடிஞ்சா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. ஏன்னா இப்ப பார்க்க கம்மியா இருக்கும், நிறைய படிச்சதுக்கு அப்புறம் இது மறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட்டினா நாய். நாய் என்ன பண்ணும்? கடிக்கும். முடிஞ்சுச்சு. எதை கடிக்கும்? காலை கடிக்கும். எதை கடிக்கும்? காலு. அப்ப கரிகாலன். கரிகாலனை பத்தி கரிகாலனோட சிறப்பை பத்தி கூறக்கூடியது என்னது? பட்டினப்பாலை தான். அப்ப பட்டினா நாய். நாய் என்ன பண்ணும்? கடிக்கும். கடியலூர் உருத்திரங்கடனா யாரை எதை கடிக்கணும்? காலை கடிக்கும். கால் யாரு? கரிகால சோழன். காலன், கரிகாலன். ஓகேவா? அவரை பத்தி சிறப்பு கூறக்கூடிய நூல் பட்டினா பாலை. தூக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே. கிமு 2ஆம் நூற்றாண்டு. இது மறக்கும் உங்களுக்கு. கிமுவா இல்ல கிபியா, ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும். கிமுவும் இருக்கும், கிபி இருக்கும். அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா ஒண்ணும் இல்ல, பட்டினப்பாலை என்ன நூல்னு சொன்னேன்? 10 பாட்டு நூல். ஓகேவா?
பத்து பாட்டு எப்ப ஏற்றப்பட்டுச்சு? சங்க காலத்துல. ஓகேவா? 10 பாட்டு 8 தொகைக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு? சிலப்பதிகாரம் வந்துச்சு. 10 பாட்டு 8 தொகைக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு? சிலப்பதிகாரம் வந்துச்சு. அப்ப சிலப்பதிகாரம்ங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இது வந்ததுனால இது கிமு 2ஆம் நூற்றாண்டு. முடிஞ்சா ரெண்டையும் ஈஸியா ஞாபகம் வச்சுச்சா? சிலப்பதிகாரம் மறக்காது, 10 பாட்டு 8 தொகையில வந்தா பட்டினப்பாளையம் மறக்காது. சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுக்கு முன்னாடியே அது வந்ததுனால கிமு 2ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு. ஓகேவா? புரியுதா? அப்ப கரிகால சோழனோட வீரத்தையும் இளமை பருவத்தையும் பற்றி கூறக்கூடிய நூல் எந்த நூல்னு கேட்டா பட்டினப்பாலை. பட்டினப்பாளையோட ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்டனார். எப்படி நான் வச்சுக்கிட்டோம்? பட்டினா நாய், நாய் என்ன பண்ணும்? கடிக்கும். கடியலூர் முடிஞ்சு. ஓகேவா? சோ எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடியே எட்டுனாலும் இது கிமு 2ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. ஷார்ட்கட் அவ்வளவுதான், தூக்கிடலாம். ஓகே, மறக்காது எப்பயும். ஓகேவா? ஓகே, அடுத்து 4வதா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பூம்புகாருக்கு என்னென்ன இறக்குமதி ஆச்சு, என்னென்ன ஏற்றுமதி ஆச்சு. இது கொஸ்டின் வந்திருக்கா? வந்திருக்கு. நம்ம பிஒய்க்யூல போட்டிருப்போம், அதுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பாருங்களேன். கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. ஹார்சஸ் வேர் இம்போர்ட்டட் பை சி. ஓகேவா? அப்ப கடல் வழியா என்ன வந்துச்சு அப்படின்னா குதிரைகள். குதிரைகள் எங்க இருந்து வந்துச்சு? அரேபியால இருந்து வந்துச்சு. குதிரைகள் அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்? இறக்குமதி செய்யறோம். எது வழியா? கடல் வழியா. ஒண்ணு முடிஞ்சு. அடுத்த தரை வழியா என்ன வந்துச்சு அப்படின்னா கருமிளகு. இந்த மிளகு காண்டி தான் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரவே செஞ்சானுங்க அவங்க. புரியுதா? எனக்கு செரிக்கணும் அப்படின்னு ஒரு இதனால அந்த செரிமானம் அப்படிங்கிறது மிளகு கொடுக்குறது அப்படின்றதுனாலதான் அங்க இருந்து இங்க வரவே வந்தாங்க. அப்ப தரை வழியா நடந்த இறக்குமதி என்னன்னு பாத்தீங்கன்னா கருமிளகு. பூம்புகாருக்கு தரை வழியா வந்தது கருமிளகு. ஓகேவா? கடல் வழியா வந்தது குதிரை. ஓகே, அடுத்து பாருங்க. இப்படி நான் வச்சுக்கலாமா? வடக்கு, சாரி தெற்கு வருமா? வடக்கு, தெற்கு, ஈஸ்ட், வெஸ்ட், கிழக்கு மேற்குன்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ இது இப்படி இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யுது. அப்ப இங்க இருந்து என்னன்னா மேல இருந்து தங்கம். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தங்கம் தான் ஹெவி ரேட்டு, மேல உச்சத்துல இருக்குது. அதான். அப்ப தங்கம் எங்க இருந்து வருது? மேல இருந்து வருது. வடக்குல இருந்து என்ன வருது? தங்கம் வருது. வா, தங்கம் அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் மயிலாடுக்கு ஏற்றுமதி. அது அப்புறம் பார்த்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வருது. இங்க இருந்து வந்து என்ன வருது? சந்தனம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நல்லா காத்து விடுறோம். ஓகேவா? நம்ம இவரு கூட சங்கர் மகாதேவன் கூட ஒரு பாட்டு பாடிப்பார்ல, சந்தன தென்றலில் முடிஞ்சு. சந்தனம் எங்க இருந்து வருது? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருது. ஓகேவா? சந்தனம், சந்தனம் வருது. ஓகே, முடிச்சிட்டோம். ஏங்க இது கொஸ்டின் வந்திருக்குங்க, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். சந்தனம். தென்கடல். தென்ல என்ன இருக்கு? கடைசியா கடல். கடல் எங்க இருக்கு? கொற்கையில பார்த்தோமா? கொற்கை கீழே இருந்துச்சா? இதா இருக்கா கொற்கை? இதுதான் தென்கடல். அப்ப இந்த கொற்கையில இருந்து என்ன வரும்? கொற்கைக்கு ஃபேமஸ் என்ன? முத்து. ஓகேவா? அப்ப முத்து எங்க இருந்து வருது? தென்கடல்ல இருந்து என்ன வருது? முத்து வருது. முடிஞ்சு. கிழக்குல இருந்து பவளம். இங்கிட்ட இருந்து என்ன வருது? பவளம் வருது. இங்கிட்டு ஃபுல்லா மலை நிறைய இருக்கும். மலையை வெட்ட வெட்ட நம்மளுக்கு என்ன கிடைக்குதான்? பவளம் கிடைக்குதான். அப்ப இங்க இருந்து என்ன வருது? பவளம் வருது. ஓகேவா? இங்க ஈழம். ஈழம்னா என்னதுன்னா இலங்கை. இலங்கையில இருந்து என்ன வருதுன்னா உணவுப் பொருள் வருது. இலங்கைக்கே இந்த டைம்ல உணவு தட்டுப்பாடு பெருசா வந்துச்சு. கரெக்டா? உணவு அந்த டைம்ல அங்கிருந்து இங்க வந்திருக்கும். ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு இறக்குமதி ஆகியிருக்கு. ஈஸியா நாம வச்சுலாமா? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கடல்ல இருந்து என்ன வந்துச்சு? குதிரை. ஓகே. தரை வழியா என்ன வந்துச்சு? கருமிளகு. மிளகு வந்துச்சு. ரெண்டு தூக்கி போட்டாச்சா? அதுக்கு எடுத்து பார்ப்போம். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகே, வடக்குனா மேல. மேல என்ன? இன்னைக்கு தங்கம் தான் உச்சத்துல இருக்கு. அப்ப தங்கம் மேல இருந்து வந்துச்சு.
ஓகேவா? சோ மேற்குல இருந்து சந்தனம், மேற்கு தொடர்ச்சி மலை, சந்தன தென்றலில். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தனம் மேற்குல இருந்து வருது. தென்கடல் கீழே இருந்து என்ன போகுது? முத்து வருது. கிழக்குல இருந்து என்ன வருது? மலையை வெட்ட வெட்ட பவளம் கிடைக்குது நம்மளுக்கு. பவளம் வருது. ஓகேவா? ஈழம், ஈழத்துல இருந்து என்ன வந்திருக்கு? உணவுப் பொருள் வந்திருக்கு. இதுல என்ன கேட்டாலும் என்ன பண்ணலாம்? ஈஸியா அடிச்சிடலாம், கவலைப்படணும். ஓகே ஓகே. பூம்புகார் துறைமுகம் எப்படிப்பட்டது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, பூம்புகார்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வீடுகள் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா நல்ல அகன்று நேரான தெருக்களா இருந்துச்சு. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப பூம்புகார் பெஸ்டா இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க. இங்கே கப்பல் கட்டக்கூடியவும் செப்பனிடும் தளமும் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு துறைமுக நகரமா இருந்ததுனால கண்டிப்பா கப்பல் கட்டுறதுக்கு செப்பனிடும் தளம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்திருக்கு. பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தோட எந்த காண்டத்தின் மூலமா? புகார் காண்டம். புகார் காண்டம் எத்தனை காதைகளை உடையது? 10 காதைகளை உடையது. ஓகே, அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது மூலமாவும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்கள் வாசித்தும் தெரிஞ்சுக்கலாம். பட்டினப்பாலை ஆசிரியர் கதையில் ஒருத்தரங்க நான் பேசியாச்சு, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதோட தொன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்சா அப்ப பூம்புகார்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஒண்ணு இல்ல, கண்ணகி சிலப்பு, அதாவது பூம்புகாரை பத்தி பேசக்கூடியது 3 நூல்: சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதுக்கு முன்னாடி பட்டின பாலை. ஓகே, ஸோ இந்த 3 நூலு பூம்புகாரை பத்தி பேசுது. பட்டினப்பாலை என்ன பேசுது? பூம்புகார்ல வாழ்ந்தவங்களோட நேர்மையும் நியாயத்தையும் பத்தி என்ன பண்ணுதுன்னா பேசுது. அதான் சொன்னேன், கொள்வதும் மிகைகொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று பட்டினப்பாலை நூலும், நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்ற பட்டினப்பாலை நூலும் பேசுது. அதே மாதிரி கரிகால சோழனோட சிறப்பை பேசுது, சோழர்களோட துறைமுகத்தை பத்தி பேசுது. ஓகேவா? பட்டினப்பாலை நூல். சிலப்பதிகாரம் வந்து கண்ணகி கோவலன், அவங்க அப்பா பேர் மாநாயகன், பெருங்கடல் வணிகன் என்றும், இவங்க வந்து மாசாத்துவான், பெருவணிகன் என்றும். அப்ப பெருங்கடல் வணிகனும் பெருவணிகனும் 2 பேரும் இருந்த இடம் தான் என்னன்னா பூம்புகார் அப்படின்ற அதோட தொன்மையும் சிறப்பையும் பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரோம் நாட்டில இருந்து வந்தவங்க மூலமா நம்மளுக்கு எப்படி மொழி பண்பாடெல்லாம் எப்படி மாறுச்சு, கலாச்சாரங்கள் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற பத்தியும் பேசுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஆமா, என்னென்ன பொருட்கள் எங்கெங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத பத்தியும் தெளிவா பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம் எல்லாமே இருந்துச்சுன்றத, பூம்புகாரை பத்தி ஏ நம்ம கேட்டா நான் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை, வளமான தென்மதுரை. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மதுரையோட ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ். தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் தான் மதுரை. இந்த ஏத்தன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, கிரேக்க நாட்டுல ஏத்தன்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து கலாச்சாரமும் பண்பாடும் அவ்வளவு சிறப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கலாச்சாரமும் பண்பாடும் மதுரையில இருக்கு அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று மதுரை அழைக்கப்படுகிறது. ஜஸ்ட் உள்ள போறப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதே மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, மதுரைனாலே நம்மளுக்கு டக்குன்னு யார் வருவா? பாண்டியர்கள் வருவாங்க. ஆனா பாண்டியர்கள், களப்பிரர்கள், சோழர்கள், இந்த 3 பேருமே மதுரைய ஆண்டிருக்காங்க. ஸோ சங்கம் வளர்த்தது மதுரையில தான். ஓகேவா? ஸோ கடைச்சங்கம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, தற்கால மதுரையில தான் கடைச்சங்கம் ஏற்றப்பட்டது. அந்த கடைச்சங்கத்துல 49 புலவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் நக்கீரர். அவரை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் நம்ம புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின். ஓகே, மதுரை பத்தி உள்ள போயிடுவோமா? அடிச்சிடலாமா? ஓகே. சங்கம் வளர்த்த நகரம் என்னது? மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் மதுரை. யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க பாருங்க: பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். இந்த 3 பேருமே மதுரையை ஆண்டிருப்பாங்க. இடைக்காலத்துல பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும், நம்ம நாயக்கர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க, நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நாயக்கர்களும் ஆட்சி பண்ணுறது. இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்து வணிகம் அப்படின்றது செழித்தோங்குச்சு. வணிகத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். கீழடி அப்படிங்கிறத கூட மதுரையில தான் இருக்கு. அங்க ஒரு அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மதுரை. ஓகே, எத்தனாவது சங்கம் தற்கால மதுரையில் நடைபெற்றுச்சு அப்படின்னா 3. அந்த சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முடத்திருமாறன்.
முடத்திருமாறன் தான் என்ன பண்ணுவாரு, அந்த சங்கத்தை உருவாக்குவாரு. இந்த சங்கம் கடைச்சங்கத்துலதான் 8 தொகையும் 10 பாட்டும் இயற்றப்பட்டது. அப்ப 8 தொகை 10 பாட்டு இயற்றப்பட்ட ஆசிரியர்கள் யாருமே ஆசிரியர்கள் எல்லாருமே கடைச்சங்க காலத்துல வாழ்ந்தவர்கள். அது வந்து இன்டைரக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது 8 தொகை 10 பாட்டு பாக்குறப்ப டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேரா? 49, 49 பேர்கள். கடைசி காலத்துல அந்த 49 பேர் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? பாவன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 49 பேர். ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க பார்த்தோமா மேப்பு, நம்ம ஒரு மேப் பார்த்துப்போம். ஓகேவா? தொண்டி இங்க இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதான் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த இந்த தொண்டியில இருந்து மதுரைக்கு என்ன வந்துச்சான்? அகிலும் சந்தனமும் வந்துச்சான். பூம்புகாருக்கு சந்தனம் வந்தது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து. ஓகேவா? கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு இங்க இருந்து ஒண்ணு இல்ல, இங்க வந்தது அகிலும் சந்தனமும். அகிலும் சந்தனமும் வந்திருக்கு. அது மட்டும் தான் வந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. மதுரையை பத்தி யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்கா, எந்தெந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்றது கொஸ்டின் நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பண்டைய இஸ்ரேல் அரசர், எந்த நாட்டு அரசர் அவரு? இஸ்ரேல். யாரு? சாலமன். கிமு 10ஆம் நூற்றாண்டு. இது அந்த வார்த்தை இல்ல, கிமு 10ஆம் நூற்றாண்டு. கிமு 10ஆம் நூற்றாண்டுலேயும் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து, ஓகேவா, சாலமன் வந்து முத்து தான் வாங்குறாரு. எங்க இருந்துன்னா உவரின்ற இடத்துல இருந்து இறக்குமதி செய்யறாரு. ஓகேவா? பாண்டிய துறைமான கொற்கைக்கு அருகில் தான் உவரி இருக்கு. உவரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொற்கைக்கு பக்கத்துல இருக்கு. கொற்கைக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? உவரி இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ரோமானிய நாணயங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில இருந்திருக்கு. கொஸ்டின் வரக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ஓகேவா? ஸோ ரோமானிய நாணயங்கள் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா அரிக்கமேடு, அடுத்து மதுரையிலும் இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஓகேவா? ரோமானிய வணிக தொடர்பு சம்பந்தப்பட்ட அகலாய்வு எங்க நடந்துச்சுன்னா அரிக்கமேடு. அந்த அரிக்கமேடு அகலாய்வை யார் பண்ணா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1940 காலகட்டத்துல மார்டிமர் வீலர் பண்ணியிருப்பார். மார்டிமர் வீலர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரிக்கமேடு அகலாய்வு பண்ணியிருப்பார். அங்க ஒரு உரை கிணறு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அரிக்கமேடு எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில இருக்கு. ஓகே. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்ட மதுரையின் புகழுக்கு ஒரு சான்று. இப்போ ரோமானிய நாணயங்கள் மதுரையில அச்சடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாங்க. ஓகே. அடுத்து மதுரையில பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எந்தெந்த ஆசிரியர்கள் எந்தெந்த விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப சாலமன் பாக்குறப்ப கிமு 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் யாரு? சாலமன். அப்ப அவர் இங்க என்ன பண்ணிருக்காரு? உவரியில முத்தை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகஸ்தனிஸ் இண்டிகான்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். மெகஸ்தனிஸ் என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னா இண்டிகா. ஓகேவா? ஸோ இண்டிகான்ற ஒரு நூல் எழுதினவர் தான் யாருன்னா மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் குறிப்புகள் மதுரையை பற்றிய தகவல்கள் இருக்கு. ஸ்டேட்மெண்டா வருது, மெகஸ்தனிஸ் குறிப்புகள் மதுரை பற்றிய தகவல்கள் இருக்கு அப்படின்னு வரும். அப்ப அது கரெக்டா? ஆமா, கரெக்ட். புரியுதா? அதை நம்ம அடிக்க தெரியணும். ஓகே, கரெக்ட். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர். ஓகேவா? மௌரிய பேரரசுல சந்திரகுப்தர்னு ஒருத்தர் வாழ்ந்திருப்பார். ஓகேவா? ஸோ அவரோட அமைச்சர் தான் யாருன்னா சாணக்கியர் என்று அழைக்கப்படக்கூடிய கௌடில்யர்ன்ற பேர். அவர் பேர் கௌடில்யர். கௌடில்யர் தான் அவருடைய பேர். சாணக்கியர். மதுரையை பற்றி சாணக்கியர் எழுதிய நூல் என்ன நூல்னு கேட்பாங்க. அர்த்த சாஸ்திரம். நிறைய படிப்போம், ஹிஸ்டரியில இதை பத்தி நிறைய படிப்போம். சாணக்கியர் எழுதிய நூல் என்ன நூல் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம். ஓகேவா? அந்த நூல்லையுமே அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது நிறைய நிர்வாகத்தை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் பேசக்கூடிய ஒரு நூலா இருக்கும். அதுல மதுரையை பத்தியும் செய்திகள் இருக்கு. அப்ப மெகஸ்தனிஸ் எழுதின இந்தியான்ற நூல்லையும் மதுரையை பற்றின செய்திகள் இருக்கு. சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் என்ற நூல்லையும் மதுரை பற்றிய செய்திகள் இருக்கு. ஓகேவா? மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு சுரங்கப்பாதையெல்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட சிறப்பை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி மதுரையில தான் என்ன நடந்துச்சு? கண்ணகிக்கு கோவலன் வந்து தண்டிக்கப்பட்டு
சாரி, கோவலன் வந்து என்ன பண்ணுவான், கொல்லப்பட்டுருவான். ஸோ கண்ணகி வந்து என்ன பண்ணும், சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து அவங்களோட காற்சிலம்ப காமிச்சு அதை நியாயப்படுத்தி மதுரையே எரிச்சிட்டு போயிருன்னு சொல்லி ஒரு கதை இருக்குமா, இந்த டைரம் தான் அது. கண்ணகி அந்த காற்சிலம்ப தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ கண்ணகி வந்து மடக்கொடி என்று அழைக்கப்படக்கூடியவர் கண்ணகி. மடக்கொடி, மடக்கொடி. மடக்கொடினா யாருன்னா கண்ணகி. மட மொழினா யாருன்னா கோப்பெருந்தேவி. மடப்பிடி என்றால் யாருன்னா பாஞ்சாலி. பாஞ்சாலி என்று அழைக்கப்படக்கூடிய திரௌபதினு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? மடக்கொடி என்றால் கண்ணகி. தெரியுதா? ஓகே, தெரியலனா நான் சொல்றேன். மடக்கொடி என்றால் கண்ணகி, மடமொழி என்றால் கோப்பெருந்தேவி, மடப்பிடி என்றால் பாஞ்சாலி என்று அழைக்கப்படக்கூடிய திரௌபதி. ஓகேவா? ஸோ மடமொழி அப்படின்றது கோப்பெருந்தேவி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கடைசியில கண்ணகி சொன்னதுக்கு அப்புறம் பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணிடுவாங்கன்னா இறந்துருவாரு. இறந்த உடனே கணவனை இழந்த உனக்கு என்னால் ஆதரவு சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டிய நெடுஞ்செழியன் மேல என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே படுத்துருவாங்க. படுத்து அப்படியே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்துருவாங்க. அப்ப அங்க எதை வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, அறத்தோட கற்பை வெளிப்படுத்தினால அறக்கற்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும். ஓகே, அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க, ஆஹ் அதாவது கணவன் இறந்த உடனே மனைவி இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அறத்தோ வெளிப்பட்டதுனால அந்த அறக்கற்புன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். கண்ணகி சிலப்பதிகாரம் பாக்குறப்ப தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மதுரை அப்படிங்கிறது தூங்கா நகரம். அங்கதான் நாலங்காடி அல்லங்காடி இரண்டு வகையான அங்காடிகளும் அங்க இருக்கும். ஓகேவா? ஸோ நாலங்காடி அல்லங்காடி என்று அழைக்கக்கூடிய இரண்டு வகை அங்காடிகளும் அங்க இருக்கும். ஓகேவா? மதுரையில் நாலங்காடி என்பது பகல். நாள் என்றால் என்ன, பகல். அல் என்றால் இரவு. அப்படி நாம வச்சுக்கோங்க. அல்லும் பகலும் உழைச்சு வரனே, அல்லும் பகலும் உழைச்சு வரனே அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லும் பகலும் உழைச்சு வந்தானே அவன். அல்லும்னா அல்லுனா இரவு, அல்லும் பகலும் நான் வச்சுக்கோங்க. அல்லும் பகலும் மறக்காது. மறக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிடலாம். ஓகேவா? அல்லும் பகலும். அப்ப அல்லுனா இரவு, பகல்னா நாள், நாள்னா பகல். ஓகே, அதான் நாலங்காடின்னு சொல்லக்கூடியது. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேர அங்காடி. ஓகேவா? ஸோ அதை பத்தி பெண்கள் எந்த வித பயமும் கிடையாது, தாராளம் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவ்வளவு பாதுகாப்பான நகரமா மதுரை இருந்துச்சுன்றத சொல்ல வராங்க. அப்ப மதுரையை பத்தி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், A to Z. கரெக்டா? மதுரையில எந்தெந்த நூல்ல மதுரை பத்தின சிறப்புகள் இருக்கு. ஸோ மதுரையில கடைசி கடைசி சங்க காலத்துல எத்தனை புலவர்கள் வாழ்ந்தாங்க, என்னென்ன இறக்குமதி ஆச்சு அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்க்க போறது என்னன்னா காஞ்சி. காஞ்சி. ஓகே, காஞ்சி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வந்தாலே உங்களுக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வரும். காஞ்சி அப்படின்னா சான்றோர் உடைத்தது. நிறைய பேர் படித்த ஒரு இடம் தான் என்னன்னா காஞ்சி. ஓகேவா? ஸோ இதுல ஒரு மூணு மூணு நாலு பாயிண்ட் இருக்கும், ஃபேமஸான ஒரு பாயிண்ட். அதுல இருந்தா மேக்சிமம் கொஸ்டின் சரியா வரும். பார்த்துலாம். ஓகேவா? கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளின்னு சொல்றோம். ஓகேவா? கல்வினாலே பள்ளின்னு சொல்றோம். தான் முதல்ல ஏராளமா அமைக்கப்பட்டுச்சு. காஞ்சியில தான் முதல்ல நிறைய இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சமணர் அமைத்த பள்ளிகள் வந்து சமண மாணவர்களும், புத்தர்கள் அமைச்ச பள்ளி புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற, இதான் முக்கியம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யாரு? யுவான் சுவாங். அவன் தான் யுவான் சுவாங். கூடுதல் படிப்புக்காக எங்க வந்தார் அப்படின்னா காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்காரு. காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்காரு. ஓகேவா? சோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அதை இடிச்சது பக்தியார் கில்ஜின்றது ஹிஸ்டரியில படிப்போம், நிறைய படிப்போம். ஓகேவா? படிக்கலாம். ஓகே, இந்த மூணு பாயிண்ட் நான் சொல்ல பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. நகரம் காளிதாசன். ஓகேவா? காளிதாசன் அவர்தான். அவர் என்னன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
நகரங்கள்லயே சிறந்ததுதான் காஞ்சி அப்படின்னு சொல்றது காளிதாசர். அப்படின்னா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்றது திருநாவுக்கரசர். இப்ப என்னோட பேர் என்னன்னா திருநாவுக்கரசர் தான். இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? கல்வி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கல்வி கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படிங்கிறது யாருன்னா திருநாவுக்கரசர். நான் தான். ஓகேவா? என்னோட பேர் திருநாவுக்கரசர் தான். ஓகேவா? சோ யுவான் சுவாங் கூட ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு, அது இதுல இல்ல. 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சி அப்படின்னு சொல்லி யுவான் சுவாங் சொல்லியிருப்பாரு. 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சி. புனித தலங்களில் ஒன்று காஞ்சி. இது அப்படியே தங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. காஞ்சி இஸ் த பெஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ். இது ஓகே. காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர். ஓகே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தமிழ்ல உள்வாங்கிக்கோங்க. நீங்க ரீட் பண்ணி இங்கிலீஷ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா மேக்சிமம் தமிழ்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பாதி பாடங்கள் வந்து தமிழ்ல தான் அதிகமாக கவர் ஆகும். அதனால நான் ஒரு ஃப்ளோவா போறேன். ஸோ தப்பா எதுவும் எடுத்துக்கிற வேணாம். நான் சொல்றது எல்லாமே தமிழ் உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ இலக்கணம் சம்திங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஈஸியா தான் இருக்கும். நீங்க வாசிச்சாலே உங்களுக்கு அது என்னன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொண்டை நாடு. ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் யாரோட தலைநகரமா இருந்தது? பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பல்லவர்களின் தலைநகரமா இருந்த இடம் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம் அப்படின்றது தொண்டை நாட்டு இருந்து பல்லவர்கள் வந்து வடக்கு கிருஷ்ணா நதியிலிருந்து தெற்க பாலாறு வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. பார்க்கலாம் என்னன்னு. ஓகேவா? சரி, தொண்டை நாட்டுல உள்ள மிக பழமையான நகரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். தொண்டை நாடுங்கிறது காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாதிரி தான் தொண்டை நாடுன்னு வரும். ஸோ அதுல மிக பழமையானதான் இந்த காஞ்சிபுரம். தர்மபாலர், ஜோதிபாலர். ஸோ இவங்க 2 பேரை பத்தி ஹிஸ்டரியில படிப்பீங்க. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். போதி தர்மர்னால 7ஆம் அறிவு வந்துச்சா ஆபத்துக்கு? 7ஆம் அறிவு. ஓகேவா? ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டுல தான் இங்க இருந்து அவர் சீனாக்கு போவார். ஓகேவா? போதி தர்மர். இவங்க எல்லாமே எங்க வாழ்ந்தாங்கன்னா காஞ்சிபுரத்துல வாழ்ந்தவர்கள். ஓகே, இந்த இருக்கா. அடுத்து முக்கியமான பாயிண்ட், காஞ்சிபுரம் அப்படிங்கிறது கோயில்களின் நகரம். காஞ்சிபுரம் என்ன நகரம் அப்படின்னா கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ இங்க உள்ள கைலாசநாதர் கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினார். ஓகே. ஸோ இதுல 1ஆம் நரசிம்மவர்மனா இல்ல 2ஆம் நரசிம்மவர்மனா எனக்கு குழப்புமே. இது எப்படி நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒண்ணு இல்ல, 1ஆம் நரசிம்மவர்மன் தான் போர் போர் போர்னு ஓடினார். கரண்டா புலிகேசியை போய் அடிச்சு கொண்டுட்டுலாம் வந்துருவார். புரியுதா? யாரு? 1ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து போருக்கோ எதுக்குமே அவர் போல. அவரோட ஒரே வேலை என்னன்னா கோயில் கட்டுறது, செய்யறது, இது மட்டும் தான் அவர் பண்ணாரு. அப்ப காஞ்சி கைலாசநாதர் கோயில்னாலே 2வது பிள்ளை யாரு? 2ஆம் நரசிம்மவர்மன். முடிஞ்சு. ஓகே. இந்த பிற்கால ராஜசிம்மன் இந்த கோவிலை கட்டினார். ஏன் நிறைய குடைவரை கோயில்களுக்கு பௌத்த துறை இங்க வாங்க. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது உண்மையா? உண்மை. மணிமேகலை பௌத்த துறவியா மாறுவாங்க. அவங்க காஞ்சியில இறுதி காலத்தை கழிச்சாங்கன்னா உண்மை. ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படிங்கிறது வேற எதுக்கு ஃபேமஸ்னா வேளாண்மை சமூகத்தில் நீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப நிறைய ஏரிகளை வெட்டி காஞ்சிபுரத்துல நீர்ப்பாசனம் பண்ணாங்க. அதனாலதான் ஏரிகளின் மாவட்டம் என்று காஞ்சிபுரம் அழைக்கப்படுகிறது. ஏரிகளின் மாவட்டம் என்று காஞ்சிபுரம் என்ன பண்ணுது? அழைக்கப்படுகிறது. கரிகால சோழனோட கல்லணையும் காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஏரிகளும் தான் நம்மளோட தமிழரோட நீர் மேலாண்மைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. அப்ப கல்லணையை கட்டினது யாரு? கரிகால சோழன். ஓகேவா? ஸோ அதுவும் காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஏரிகளும் தான் நம்மளுக்கு வந்து தமிழரோட நீர் மேலாண்மையை எடுத்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சுட்டோம் நம்ம பாடம். ஒன்றும் இல்லை, இது சின்ன பாடம். அது இல்லாம ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஆனா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியா போடும். ஏன்னா கொஸ்டின் நிறைய வந்திருக்கு, நம்மளும் பார்த்துருக்கோம், பிஒய்க்குள்ள பார்த்துருக்கோம், வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பூம்புகார், மதுரை, காஞ்சி, இதை தவிர என்னெல்லாம் இருக்குன்னா
கொற்கை வஞ்சி தொண்டி உறையூர் அப்படின்றது தகடூர் காயல் இருக்கு. தகடூர் அப்படிங்கிறது இப்ப தர்மபுரி என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று. ஓகேவா? காயல் அப்படிங்கிறது போன வருஷம் காயல்பட்டினத்துல இருக்குல்ல அதிகமான வெள்ளப்பெருக்கு காயல்பட்டினம், அதுதான் காயல். ஓகேவா? கொற்கை வஞ்சி தொண்டி உறையூர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் தான். இந்த இவர்தான் சுவாங் சுவாங் வர யாரு? யுவான் சுவாங். இரண்டாவதாக இங்க வந்த சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங். முதல்ல வந்தது பாகியான்னு சொல்லி ஒருத்தர் புத்தர் காலகட்டத்திலே வந்துருவார். அவரை பத்தின ஹிஸ்டரியில படிக்கலாம். ஓகே ஓகே. பூம்புகார் வாசிய போர்ட். ஆமா, பூம்புகார் ஒரு துறைமுக நகரம். ஓகே. மதுரை வாசிய ட்ரேடிங் டவுன். ஓகே, வணிக நகரம். மதுரை அப்படிங்கிறது நாலங்காடியும் அல்லங்காடியும் நடந்ததுனால அது ஒரு பூங்கா நகரமாகவும் வணிக நகரமாகவும் செயல்படுகிறது. ஓகே. காஞ்சிவாசன் எஜுகேஷனல் சென்டர். ஆமா, காஞ்சி என்பது கல்வி நகரம். பார்க்க சின்ன படமா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, தொண்டை நாடு சான்றோடு உடைத்தது. ஒண்ணு இல்ல, சோழர் நாடு எங்க இருக்கு? தஞ்சை, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல என்ன அதிகமா விளையும்? நெல்லு. அப்ப அங்க என்னது? சோறு. சோறு உடைத்தது முடிஞ்சா. பாண்டிய நாடு முத்து, கொற்கை தான். கொற்கையில என்ன நிறைய இருக்கும்? முத்து தான். அப்ப முத்து உடைத்தது முடிஞ்சா. ஓகே. சேர நாடு வேலம் முடித்தது. சேர நாடு எங்க இருந்துச்சு? கேரளா பகுதியில் இருந்துச்சு. அங்க இருந்து என்ன பண்ணாங்க? யானைய இது பண்ணாங்க, அதான் வேலம் உடைத்தது. யானை அப்படிங்கிறது வேலம் என்றால் யானை. ஓகேவா? ஸோ பிடி என்றால் பெண் யானை, வேலம் என்றால் ஆண் யானை. இதுல தெரிஞ்சுக்கோங்களேன். பிடினா பெண் யானை, வேலம்னா ஆண் யானை. பிடி என்றால் பெண் யானை, வேலம் என்றால் ஆண் யானை. சேர நாடு வேலம். தொண்டை நாடு சான்றோடு. தொண்டை நாடு காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்? கல்விக்கு ஃபேமஸ். அதான் சான்றோர் உடைத்தது. அதான் சொல்லுவாங்க. சோழ நாடு சோழ ரைஸ் இன் அபண்டன்ஸ். பாண்டிய நாடு முத்துடைத்தது, வேல்ஸ் இன் அபண்டன்ஸ். சேர நாடு வேலை முடித்தது, எலிஃபண்ட் இன். தொண்டை நாடு ஸ்காலர்ஸ் இன் அபண்டன்ஸ். அப்ப இந்த விஷயத்த சொன்னது யாரு? இது குறித்துட்டாவே இது நமக்கு தெரியும். ஓகே, இந்த விஷயத்த சொன்னது யாருன்னா ஔவையார். பாட்டி ஔவையார் இருக்குல்ல, அதான் சொல்லுச்சு. சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது என்று ஔவையாரின் வாக்கு. ஔவையார் சொன்னதுதான் இந்த விஷயங்கள். ஓகேவா? ஓகே. அடுத்து சேர நாடு எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, சேர நாடுனா பாதி கேரளா, அப்படியே வந்தா நீலகிரி கோவை முடிஞ்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கோவை போதா கரூர் வருது, அங்கிட்டு ஃபுல்லா கன்னியாகுமரி வந்துடும், முடிஞ்சு. போட்டலாம் தூக்கி. அடுத்து பாருங்க, சோழ நாடு. சோழ நாடு தஞ்சாவூர் வச்சுக்கிட்டேன். தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை, இந்த ரவுண்டு மட்டும். இங்க ஆரம்பிச்சு இந்த சைடு ஒரு ரவுண்டு மட்டும்தான் என்னன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை முடிஞ்சு. பாண்டிய நாடு அப்படியே மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் மாவட்டம் ஃபுல்லா ஈஸியா அடிச்சலாம். தொண்டை நாடு காஞ்சிபுரம், அப்படியே மேல திருவள்ளூர், அப்படியே கீழே தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். விழுப்புரம் வரைக்கும், வேலூர் விழுப்புரம் வரைக்கும் தொண்டை நாடு தான். பல்லவர்கள் ஆட்சி பண்ண நாடு. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு பாடம். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பேசியிருப்போம், பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதை ஒரு ரிவிஷன் மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பூம்புகார் 1, மதுரை 2, காஞ்சி 3. ஓகேவா? ஸோ பூம்புகார்ல எதை பத்திலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பூம்புகாரை பத்தி பேசக்கூடிய நூல் என்ன நூல்? பட்டினப்பாலை சொல்லுது, சிலப்பதிகாரம் சொல்லுது, மணிமேகலை சொல்லுது. அப்ப பட்டினப்பாலை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அவங்களோட நேர்மையை பத்தியும்
நியாயத்தை பத்தியும் சொல்லுது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து எந்த ஒரு டயத்திலையும் பொருளை வந்து ஏத்த இறக்கமா கொடுத்தது இல்லை. அப்ப கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது என்று பட்டினப்பாலை சொல்லுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படின்னு சொல்லியும் பட்டினப்பாலை சொல்லுது. சிலப்பதிகாரம் எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணகி கோவலன் அவங்களோட ரெண்டு பேரோட அப்பா பேரை பத்தி பேசுது. மாநாயகன் மாசாத்துவான், பெருங்கடல் வணிகன் பெருவணிகன், இவங்க ரெண்டு பேருமே பூம்புகார்ல வாழ்ந்திருக்காங்க. அப்ப இதோட சிறப்பு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத பத்தி பேசுது. அடுத்து ரோம் நாடு கிரேக்க நாட்டுல இருந்து இங்க வணிகம் வந்தாங்க. வந்து அவங்க வந்து பொருள் ஏத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆனதுனால இங்க தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அப்ப இந்த சூழ்நிலை உருவாகிறப்ப அவங்க என்ன பண்றாங்க, மொழியில பேசுறாங்க. அப்ப அவங்க மொழி நமக்கும் நம்ம மொழி அவங்களுக்கும் பண்பாடும் கலாச்சாரமும் பண்டங்களும் என்ன ஆகுது, மாற்றங்கள் ஆகுது அப்படின்ற பத்தியும் பேசுறாங்க. ஓகேவா? அடுத்து பட்டினப்பாலை, அதாவது பூம்புகார ஆட்சி பண்ணது சோழர்கள். அது யாருன்னா கரிகால சோழன். அப்ப கரிகால சோழனை பத்தி சொல்லக்கூடியதுன்னா பட்டின பாலை. ஓகேவா? ஸோ அப்ப பட்டினா நாய் என்ன பண்ணும், கடிக்கும். கடிகளூர் உருத்திர கண்ணனார். கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிபில யார் வருவா, சிலப்பதிகாரம். இதுக்கப்புறம் இது இயற்றப்பட்டனால சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா? சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டம் உடையது, 3 காண்டம். அதுல புகார் காண்டம் வந்து 10 காதைகள் புகார்நாதத்தை பத்தி பெருமையை பேசக்கூடிய காண்டமாக இருக்கும். இதுதான் பூம்புகார். அதை பத்தி நம்ம ஏ டு இசட் பார்த்துட்டோம். ஓகேவா? மதுரை வந்து சங்கம் வளர்த்த இடம் தான் மதுரை. பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நாயக்கர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாண்டியர்கள், அதாவது பாண்டியர்கள்ல கடைசி சங்கத்தை மதுரையில, தற்கால மதுரையில ஏற்றுனாங்க. யார் அப்படின்னா முடத்திருமாறன் என்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏற்றிருப்பாரு. ஸோ அதுல ஒரு 49 புலவர்கள் தமிழ் பணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆற்றியிருப்பாங்க. ஸோ அதுலதான் 8 தொகையும் 10 பாட்டும் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மதுரையில இவர் சாலமன் வருவார். கிமு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்து சாலமன் வருவார். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம நாட்டுல இருந்து முத்து, ஓகே, முத்தை வந்து ஒவ்வொருன்ற இடத்துல இது பண்ணாரு, இறக்குமதி பண்ணாருன்றதை பார்த்தோம். அதே மாதிரி மதுரைக்கு கிழக்கு கடல்ல இருக்கக்கூடிய தொண்டில இருந்து என்ன வந்துச்சாங்க, சந்தனமும் மயிலும் வந்துச்சு அப்படின்றத பத்தியும் இறக்குமதி ஆச்சுன்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெகஸ்தனிஸ், கிரேக்க நாட்டு வரலாற்று ஆசிரியர் தான் யாருன்னா மெகஸ்தனிஸ். அவர் இண்டிகான்ற நூல்ல மதுரை பத்திர சிறப்பை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து மௌரிய அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சர் தான் யாருன்னா சாணக்கியர். அவர் தான் கௌடில்யர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் அர்த்த சாஸ்திரம்ன்ற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் மதுரையை பத்தி சொல்லுது. மதுரையில ரோம் நாட்டோட நாணயங்களை அச்சரிக்கக்கூடிய தொழிற்சாலை மதுரையில இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஆதாரம் மதுரையில இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து மதுரை அப்படிங்கிறது ஒரு தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மதுரை வந்து தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது என்னன்னா மதுரை தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மதுரை பத்தி பேசக்கூடிய ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்க வருதுன்னா காஞ்சி. ஓகேவா? ஸோ காஞ்சி அப்படின்னாலே பள்ளிகள் அதிகமா இருந்த கல்வி கற்றுக்கிறதுக்கு பள்ளிகள் உருவாக்கப்பட்டுச்சு. சமணப்பள்ளி, புத்த பள்ளிகள், புத்த விகாரங்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சியை வந்து ஒரு 3 பேர் வந்து ஹைலைட்டா பேசியிருப்பாங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசரும், கரையில்லாத காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று திருநாவுக்கரசரும், 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று யுவான் சுவாங்கும் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம், கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். அப்ப அந்த கோயில்களின் நகரத்துக்கு காரணம் என்ன, கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் பெருமை பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். ஏன்னா அவர் எந்த போருக்கும் எதுக்கும் போகாம என்ன பண்ணார், கோயில்களை கட்ட ஆரம்பிச்சார். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் கட்டினார். அவரோட பேர் தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஓகேவா? ஸோ ஏரிகளின் மாவட்டம் என்று காஞ்சி அழைக்கக்கூடியது. காஞ்சி அப்படிங்கிறது ஒரு கல்வி நகரம், மதுரை அப்படிங்கிறது ஒரு வணிக நகரம். ஸோ புகார் என்பது ஒரு துறைமுக நகரமா இருந்துச்சு. சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சேர நாடு வேலை முடித்தது, தொண்டை நாடு சான்றோர் எடுத்து என்று ஔவையார் என்ன பண்ணாங்க, இதை பத்தி டீட்டெயிலா சொன்னாங்க. அடுத்து இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ என்ன எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் நீங்க என்ன பண்றீங்க, மார்க் பண்றீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க. நோட்ஸ் எப்படின்னா 3 பேஜ் தான் இருக்கணும். அதை நீங்க 2ஆ கூட ஃபோல்டு பண்ணிக்கோங்க, இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க.
அதாவது ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. ஒரு பேஜ் இருக்குன்னா அது சென்டரா கூட கோடு போட்டு கூட நோட்ஸா ரைட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா ஒரே இதாக கூட நோட்ஸா எடுங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா, இப்போ புகார் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, புகார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? இப்ப பட்டினப்பாலை சிலப்பதிகாரம், அப்ப பட்டினப்பாலை எப்ப இயற்றப்பட்டுச்சு, ஜஸ்ட் சின்ன சின்ன கின்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. அடுத்து மதுரை அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா மதுரையை பத்தி ஒரு சின்ன சின்ன நோட்ஸ். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி வரணும். ஓகேவா? அப்போ கொஸ்டின் எந்த கேட்டாலும் நம்ம ஈஸியா கிராக் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் இது 3 பேஜ் 4 பேஜுக்குள்ளதான், 3 பேஜ் தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளதான் ஒரு நோட்ஸ்ன்றது எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தெளிவா எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்து வச்சிருங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. நான் சொல்லிட்டேன் தெளிவா, சோம்பேறித்தனம் படாம இப்பயே உட்காந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துருங்க. முடிச்சுட்டு ஈவினிங் ப்ரிப்பேர் ஆயிருங்க. மார்னிங் என்ன பண்ணிருங்கன்னா ப்ரிப்பேர் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிருங்க. பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதான் பெட்ரு. ஸோ என்னைக்கும் ரிவிஷன் மட்டும்தான் உங்களை கை கொடுக்கும். ஒரு தடவை நான் பார்த்துட்டேன் படிச்சுட்டேன்றது யாருக்குமே ஞாபகம் இருக்காது. எத்தனை முறை ரிவிஷன் பண்றோமோ அத்தனை முறை நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், மறக்காது எந்த சூழ்நிலையிலும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான பாடங்கள் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள். ஸோ புரியலை, எல்லாச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கால் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பீடாக போகிறது இல்லை ஸ்லோவாக போகிறது இல்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. இப்படியே இருக்கட்டும்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. இல்லை குறைக்கணும், கூட்டணும், இல்லை வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னை மாத்திக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகே, நன்றி.